ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் போனோம். அவர் இங்கே 2 தடவை வந்திருக்காரு. வந்து எல்லா வண்டியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு சிஸ்டம் சொன்னார். நீங்கள் வந்து டால்பி போயிடுங்க, இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது, இது டால்பி போயிடுங்க அப்படின்ட்டு. மொத்தம் இதுக்குள்ளே வந்து 16 ஸ்பீக்கர் இருக்குது. டிஃப்ரெண்ட் லெவல் உள்ளே இருக்குது. டிஃப்ரெண்ட் லெவலில் கீழே ஹிப்புக்கு கீழே ஷோல்டர் லெவலில் ஓவர் த ஹெட், ஃப்ரண்ட்டில் 9 ரியரில் 7. உள்ள வந்து 3 ஸ்க்ரீன் லேஅவுட். 3 ஸ்க்ரீன் லேஅவுட்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த 3rd பேசஞ்சர் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைவ் கிரிக்கெட் பார்க்கலாம், எல்லா மூவிஸ் பார்த்துட்டு வரலாம், வீடியோ சாங்ஸ் கேட்கலாம். அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள டேரக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். நியூஸ் சேனல்ஸ், யூடியூப்ஸ், உங்களோட யூடியூப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதில் பிரிங் யுவர் ஓன் டிவைஸ்னு பின்னாடி இருக்கிற 2 ரியர் சீட்டுக்கும் அதில் ஒரு ஹூக் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் பண்ணிவிட்டு நேராக ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் வந்து வித் 3 ஸ்க்ரீன் ப்ளஸ் பின்னாடி 2 ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீனோட ஒரு மொபைல் உள்ள கொடுத்துட்டு மொபைலில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபோடைன்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஆடியோ சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம், அதை வந்து டாப் எண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் வண்டி ரொம்ப குவைட். அதை வந்து பயங்கர டாப் எண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். நான் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் போனோம். அவர் இங்கே 2 தடவை வந்திருக்காரு. வந்து எல்லா வண்டியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு சிஸ்டம் சொன்னார். நீங்கள் வந்து டால்பி போயிடுங்க, இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது, இது டால்பி போயிடுங்க அப்படின்னு. மொத்தம் இதுக்குள்ளே வந்து 16 ஸ்பீக்கர் இருக்குது. டிஃப்ரெண்ட் லெவல் உள்ளே இருக்குது. டிஃப்ரெண்ட் லெவலில் கீழே ஹிப்புக்கு கீழே ஷோல்டர் லெவலில் ஓவர் த ஹெட், ஃப்ரண்ட்டில் 9 ரியரில் 7 அப்படி. ஆக்சுவலி ஐ டிடன்ட் ஹியர் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இதுக்குள்ளே வந்திருக்காருங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு தெரியும். சவுண்ட் சிஸ்டம் வந்து அமேசிங். அதுக்கடுத்து இன்னொன்று சொன்னார். ஓகே, இது வந்து இவ்வளோ டியூன் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து மும்பை ஓப்பரா, அப்புறம் வெம்பிளி ஸ்டேடியம், அப்புறம் பாஸ்டன் சிம்பனி ஸ்டேடியத்தில் நான் வந்து உட்காந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா கேட்டேன்னா எப்படி இருக்குமோ அதை டியூன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த மோடையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை கொண்டுகிட்டு வந்து இதில் போட்டுக்கணும் நம்ம. ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், பாஸ்டன் சிம்பனி அப்படின்னு, பாஸ்டன் சிம்பனி ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தில் நீங்கள் வந்து எப்படி உட்காந்து கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கல, அமேசிங்காக இருக்கும். அந்த ரைடு குவாலிட்டி வந்து அவ்வளோ, அது நம்பர் 1 ரைடு ஹேண்ட்லிங். இந்த வண்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் நீங்கள் போகலாம். ட்ரிஃப்ட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க, நல்ல ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. இவ்வளோ பெரிய 550 kg பேட்டரி போட்டால் கூட இது வந்து ஐஸ் வண்டி மாதிரியே நல்லா ட்ரிஃப்ட் பண்ணும். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த ரியர் வீலில் டிரைவ் போட்டிருக்கோம். பேட்டரி வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருப்பேன். இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு 4வது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அதில் வந்து என்ன பண்ணால் இங்க்ளோ அப்படின்னு ஒரு ஃப்ளாட் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த இங்க்ளோ தான் வந்து எங்களுக்கு 80 kWh பேட்டரியை வந்து போட வச்சுது. இந்தியாவுக்கு வந்து எல்எஃப்பி கெமிஸ்ட்ரி தான், லைக் டீசல் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி எல்எஃப்பி என்எம்சின்னு இருக்குது. எல்எஃப்பி தான் இந்தியானுடைய கிளைமேட்டுக்கு பொறுத்தது. ஆனால் அதில் 80 kWh நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும். மேக்ஸிமம் 60 தான் கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 kWh 40 kWh கொண்டு வராங்க. மேக்ஸிமம் 60 தான் போக முடியும். நம்ம வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேடு செல் டெக்னாலஜி, செல் டு பேக் டெக்னாலஜி அதெல்லாம் போயிருக்கோம். கூலிங் டெக்னாலஜி டிஃப்ரெண்ட். இதெல்லாம் பண்ணினதுனால தான் நம்ம வந்து 80 kWh எனர்ஜியை உள்ளே கொண்டு வர முடியுது. ஸோ இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒன்று, பேட்டரி ஒன்று, இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் ஒன்று. இது மட்டும் பத்தாது. இதுக்கடுத்து நம்ம வந்து சரியான ஃபீச்சர்ஸ் வண்டியில் கொண்டுட்டு வரணும். இதுதான் வந்து நம்ம ஹார்ட் ஹூக்கிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை பார்த்தாவே அப்படியே ப்ளோன் ஆகிடுவாங்க. இது வந்து ஆட்டோ பார்க் அசிஸ்டன்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பார்க் அழகாக போய் பண்ணுறது, அதுவாக போய் பார்க் பண்ணோம். க்யூட்டாக அது கவு பார்த்ததுன்னா அப்படியே நின்றுக்கும், வண்டி போகாது. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உள்ள அந்த லைட்ஸ்லாம் டான்ஸ் ஆடும்.